வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, PostgreSQL அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ வந்து எப்படி பண்றது? சரிங்களா? எப்படி SQL என்வைரன்மென்ட் நம்ம செட்டப் பண்றது? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, DBViewer இன்ஸ்டால் பண்ண போறோம். அப்புறம் பைத்தானு, அப்புறம் ஸ்னோஃப்ளேக், டேட்டா இன்ஜினியரிங், அப்புறம் ஏஐ டாபிக்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு PostgreSQLனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். சரிங்களா? PostgreSQLனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். சரிங்களா? டிபிஎம்எஸ். அது வந்து என்னன்னா, இப்போ டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த டிபிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அது ரியல் வேர்ல்டா இப்போ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, அமேசான்ல வந்து ஆர்டர்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து எல்லாமே வந்து டிபிஎம்எஸ் தான். நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து மூவிஸ் இருக்கிறதும் டிபிஎம்எஸ். அதுக்கப்புறம் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்விக்கி நம்ம ஆர்டர் பண்றது எல்லாமே டிபிஎம்எஸ் தான். சரிங்களா? இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் செய்யற டேட்டாபேஸ் அதுக்கு தான் வந்து டேட்டாபேஸ் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? இந்த டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு. சரிங்களா? PostgreSQL அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பாப்புலரான வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ். ஸோ அதனால தான் அதை வந்து நம்ம இப்போ லோக்கல் என்வைரன்மென்ட்ல இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து ஈஸியா சொல்லிக் கொடுக்க போறோம். ஸோ எல்லாத்துக்குமே நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கனாலே, அது வந்து PostgreSQL வந்து கேட்காம இருக்க மாட்டாங்க. நீங்க வேணா எஸ்கியூஎல்னு சொல்லிட்டு நாக்ரில ஜாப் சர்ச் இதில் போட்டு எஸ்கியூஎல்னு சொல்லிட்டு அடிச்சு பார்த்தீங்கனாலே, அதில் PostgreSQL வந்து கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? ஸோ எதனால வந்து PostgreSQLன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ். வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டிபிஎம்எஸ். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். சரிங்களா? நம்ம SQL லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டூலுங்க அது. லைக் அப்படிங்கிற ஒரு க்ளவுடு டேட்டா பேஸ்க்கு வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் மாரி. சரிங்களா? அந்த மாரி இது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்னோஃப்ளேக் இதுவும் டேட்டா பேஸ் ஸ்கீமா அப்படிங்கிற மாரி எல்லாமே இருக்கும் இதுலயும். சரிங்களா? அதனால தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். சரி, நம்ம வந்து இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதான் அந்த வெப்சைட்டு. சரிங்களா? postgresql.org டவுன்லோட். இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? அதில் போயிட்டு விண்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா, இதில் வந்து இந்த டவுன்லோட் த இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு போகும். ஸோ இதில் போயிட்டு நம்ம இதில் வந்து விண்டோஸ் இதான் நம்மளுது. ஸோ இதில் போய் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து நம்ம டவுன்லோட் இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இந்த பிஜி அட்மின் இதெல்லாம் யூஐ. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இன்ஸ்டால் ஆகட்டும். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தனால அந்த ஒரு பாப்அப் மாதிரி காமிச்சது. நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்காக வீடியோ எடுக்கணுங்கிறக்காக மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டு. ஸோ அவ்வளோதான். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தாங்க வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸ்டாக் பில்டர் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவும் தேவைப்படாதுங்க. நான் அது என்னென்னலாம் சொல்கிறேன். அதனால் இதை கேன்சல் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதும் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, பிஜி அட்மின். சரிங்களா? இதுதான் வந்து GUI. இதில் தான் நம்ம வந்து எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ அதை பிஜி அட்மின் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி வந்துடும். இதுதான் யூஐ. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலே ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். சரிங்களா? பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஏதாவது செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ராலாக கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் பண்ண முடியும். பாஸ்வேர்டு ஏதாவது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து வச்சுருந்தேன். அதனால் அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் அந்த கேட்ச் இதாலேயாட்டிருக்கு. ஸோ இதுதாங்க இந்த யூஐ. சரிங்களா? இப்போ ஓப்பன் பண்ணிங்கனாலே இப்போ நான் ஆல்ரெடி training.unrubyன்னு வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து இது அப்படியே காமிக்குது. ஸோ இதுதான் வந்து PostgreSQL. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு கொரி ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி காமிக்குது இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான். இப்படி தான் PostgreSQL இன்ஸ்டால் பண்ணோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.